வருஷமா இந்த வீட்டுக்குள்ள வார்த்தை தான் வேத வாக்கா இருந்துச்சு. நான் ஒரு முடிவெடுத்தா அத இந்த வீட்டுல யாராவது எதிர்த்து பேச துணிஞ்சிருக்கீங்களா? ஓ அப்பா இவ்வளவு நாள் வாயை திறக்காம நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு தான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ரேவதி போனதும் எல்லாரும் ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. அத்த, ரேவதிக்கு யாரும் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கல அத்த. அவ சந்தோஷமா இருக்கணும் மட்டும்தான் நாங்க நினைச்சோம். போதும், நிறுத்துங்க. இதுக்கப்புறமா அவ சந்தோஷத்தை பத்தி யாரும் இங்க பேசக்கூடாது. இங்க ஆளாளுக்கு ரேவதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் நெஞ்சில ஈட்டி மாதிரி பாயுது. ஊரே மதிக்கிற என் கௌரவத்தை நடுத்தருவுல வீசிட்டு போயிருக்கான். அந்த கார்த்தையோட போய் சேர்ந்திருக்கான். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, என் பொண்ண அவனோட நான் வாழ விட மாட்டேன். போது நிறுத்து. உன் பகதா உன் பாசத்தை மறக்கடைக்குது. உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருந்துச்சுன்னா மாப்பிள்ள பண்ண நல்லதெல்லாம் நினைச்சு பாரு. அதை விட்டுட்டு வாடப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காத. சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். அவன் எங்க குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை நீங்க எல்லாரும் வேணா மறக்கலாம். ஆனா நான் சாகர வர ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ரேவதி அவ புருஷன் தான் முக்கியம்னு போயிருக்கலாம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவ இருக்க மாட்டான். அந்த கொலைகார குடும்பத்தோட நான் அவளை வாழ விட மாட்டேன். அப்போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். என் பொண்ணு அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ விட மாட்டேன். அப்படித்தானே? அப்ப நான் சொல்றதை நல்லா கேட்டுக்க. என் பொண்ணு என் மாப்பிள்ள கூட சந்தோஷமா வாழுவா. அவளுக்கு பக்கத்துணையா நான் நிற்பேன். உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணு. என்னால என்ன முடியுமோ நான் பார்க்கறேன். என்னங்க என்கிட்டயே சவால் விடுறீங்களா? சரி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. நிச்சயமா அந்த கார்த்திகிட்ட இருந்து என் பொண்ணு ரேவதிய நான் திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். அப்படி நான் கூட்டிட்டு வரலனா என் பேரு சாமுண்டீஸ்வரியே இல்ல. மீசையை முறுக்குறாரு, எங்க போய் முடிய போகுதோ? அம்மாடி அம்மாடி, ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் நீங்க அங்கே இருங்க. அங்கே இருங்க. லக்ஷ்மி, அந்த ஆரத்தியை கொண்டா சீக்கிரம். கொண்டு வரேம்மா. பாட்டி, நாங்க இங்க வரோம்னு மாமா போன் பண்ணி சொன்னாரா? இல்லம்மா, ரோகிணி போன் பண்ணிச்சு. என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்குள்ள உங்க அம்மா வந்துட்டா போல இருக்கு. டக்குன்னு போனை நிறுத்திடுச்சு. நான் ஒருத்தி வந்த பிள்ளைங்களுக்கு ஆர்த்தி எடுக்காம எதையோ பேசிட்டு. வாமா கற்பூரத்தை ஏத்து. பாத்து. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, பாவி கண்ணு, பரப்பா கண்ணு, எல்லா கண்ணும் உங்களை விட்டு ஓடி போகட்டும். இத கொண்டு போய் கொட்டிட்டு வா. ரெண்டு பேரும் உள்ள வாங்க. ஏயா கார்த்தி, என்னையா நடந்தது? பாட்டி, அது ஒரு பெரிய கதை. நம்ம அப்புறமா பேசுவோம். இல்ல மாமா, என்ன நடந்துச்சுன்னு பாட்டியும் தெரிஞ்சுக்கிட்டுமே. அப்பதான் எதுக்காக நான் இங்க வந்தேன்னு பாட்டிக்கும் தெரியும்ல. ரேவதி விஷயத்தால எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன்ல இருக்கோம். இந்த 6 மாசத்துல ரேவதியோட மனச மாத்தி அவளுக்கு கார்த்தி மேல இருக்கிற எண்ணத்தை அடியோட வெறுக்க வச்சிடலாம். இதுதான் சாமுண்டியோட பிளான்.
மடி, உங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எவ்வளோ பிரச்சனைம்மா, எவ்வளோ பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப தீரும்னே தெரியலையே. நடந்ததெல்லாம் நீங்க சொல்றதை கேட்கும்போது என் மனசு அப்படியே படன்னு வருது. யார் செஞ்ச புண்ணியமோ நீ வெளிநாட்டுக்கு போகாம வந்துட்ட, அது போதுண்டா கண்ணு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அத நான் என் கண்ணார பார்க்கணும். அதுதான் என் ஆசை. கண்டிப்பா பாப்பீங்க பாட்டி. நாங்க சந்தோஷமா இருப்போம், கவலைப்படாதீங்க. எப்படியா கவலைப்படாம இருக்கிறது? நானும் உன் தாத்தா 2 பேரு இவ்ளோ பெரிய வீட்டுல எத்தனை நாள் தனியா இருந்திருக்கோம் தெரியுமா? காலத்துக்கும் எங்களை கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பான்னு நினைச்ச எங்க புள்ள கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அத்தை சாமுண்டீஸ்வரி எங்க புள்ளைய எங்க கிட்ட அண்டவே விடலையே. அவ கோவம் இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும். ஒவ்வொரு நாளும் நம்பி நம்பி எங்க ஆயுசுல 3/4 போயிடுச்சியா. இப்ப எதுக்கு பாட்டி அதெல்லாம் பேசிக்கிட்டு? பேசட்டும் மாமா. பாட்டிக்குன்னு எல்லாம் இருந்தும் அத பக்கத்துல இருந்து பார்க்க முடியாத கொடுமை எப்படி இருக்கும்னு கொஞ்ச நாள்ல நானே தெரிஞ்சுக்கிட்டேன்.